ஹாய் ஹலோ ஹால். ஸோ பெங்களூரில் இருக்கீங்கன்னா ஒரு ஒரு நாள் ட்ரிப்பாக ஒரு 3 ஸ்பாட் பார்க்குற மாதிரி. அதில் இன்க்ளூடிங் நந்தி ஹில்ஸ். நான் ஃபஸ்ட்டாக நந்தி ஹில்ஸ் தான் போனேன். ஆக்சுவலாக நந்தி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுவாங்க. அது வந்து வீக்கெண்ட்லாம் பிளான் பண்ணிங்க, சாட்டர்டே சண்டேஸ் பிளான் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஃப்ரைடே சான்ஸ் கிடச்சிது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 8:30 ஆப்பில் பெங்களூர்லேருந்து கிளம்பி நான் ஒரு ஆளாக தான் போனேன். ஸோ நந்தி ஹில்ஸ் ரீச் ஆக அரௌண்டு ஒரு 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அங்கே நந்தி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பைக்குக்கு ஒரு 20 ருபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஸோ ஐ திங்க் நான் 50 ருபீஸ் கிட்ட பே பண்ணேன். ஜிபே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கீழே டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா அந்த வியூஸ் ஒன்று நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா ரொம்ப மிஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நான் அரௌண்ட் ஒரு 9:30 அந்த மாதிரி போனதுனால, அது இல்லாமல் வீக் டேஸ்னால் ரோடுமே காலியாக தான் இருந்தது. ஸோ நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நல்லா போயிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் பிளான் பண்ணது ஒரு வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் ஆச்சு. நல்லா இருந்தது. அதுவும் தனியாக போகிறது இன்னமும் நல்லா இருந்தது. ஆனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலிஸோடு போங்க, இன்னும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனியாக போகிறத விட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போகிறது இன்னமும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நந்தி ஹில்ஸில் பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. லைக் இந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் டெம்பிள்ஸ் நிறைய இருக்குது. நான் போன டைமில் கொஞ்சம் இந்த மலை மாதிரி இருந்ததுனால நிறைய இடம் பார்க்க முடியல. அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மிஸ்ட் பாயிண்ட்டு போக சொல்லவே மிஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் ஒன்று இருக்கும். அங்கே உங்கள் காரோ பைக்கோ பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் கீழே நீங்கள் மலை ஏறும்போது எடுத்து அந்த டிக்கெட்டை காட்டினீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு போன இடம் இந்த இடம் தான். ஸோ ஒரு கோயில் ஒன்று அங்கே நல்லா இருந்தது. ஸோ கபி வீரபத்ர சுவாமின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோயில். மேபி அது ஏன்ஷியன் பீரியடில் கட்டினதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. ஸ்டெப்ஸ் மாதிரி நல்லா இது பண்ணி அந்த கோயில் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கேருந்து பார்க்க வியூ பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறது அந்த வியூ பாயிண்ட் தான். அந்த கவி வீரபத்ரேஸ்வர சுவாமி டெம்பிள் அந்த வியூ பாயிண்ட் தான். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வியூ பாயிண்ட் தான் இது. அந்த டெம்பிள் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தீங்கன்னா அம்ருத் சரோவரான்னு சொல்லிட்டு ஒரு பான் மாதிரி இருக்கும். அதுவுமே நல்லா இருந்து பார்க்க. ஸோ ஒரு சுற்றி அந்த நந்தி ஹில்ஸ் மேலே ஒரு குளம் மாதிரி அது நல்லா இருந்தது. அது மேபி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் பீரியடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதுதான் அது அம்ருதி சரோவரான்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. நான் போன டைமில் அவ்வளோ க்ரௌடும் கிடையாது. ஸோ நல்லா பார்க்க முடிஞ்சுது. எங்கே பாரு லைக் ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கப்புள்ஸ், லவ் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஓவராலோட நந்தி ஹில்ஸில் என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது. ஸோ உடனே இதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போனால் தான் அந்த போர்டில் இருக்க நிறைய ஸ்பாட்டை பார்க்குற மாதிரி இருக்குது. லைக் சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 10:30, 11 அந்த ரேஞ்சில் ஷூட் பண்ணது இது. அப்போவுமே நல்லா இருந்தது பார்க்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுடி பக்கத்தில் சுற்றி இருக்கிற அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்தது. இதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சில் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்டும் இருக்கும். அதே நீங்கள் பார்க்கலாம். நான் இதை முடிச்சுட்டு பார்த்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் தான். ஆக்சுவலாக அந்த கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது மாதிரி சில்ட்ரன்ஸோடு போனீங்கன்னாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்க்கு இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெம்பிள் தான் யோக நந்தீஸ்வரா சுவாமி டெம்பிள்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. உள்ள சிவன் தான் இருந்தார். நல்லா இருந்ததுமே. இங்கே பெருசாக என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. பட் வெளியே வந்து அந்த செப்பலுக்கு இது பண்ணுறதுக்கு அவங்க சும்மா இதை மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு செப்பலுக்கு 10 ரூபா மாதிரி கலெக்ட் பண்ணிடுறானுங்க. ஸோ கையில் ஒரு 10 20 வச்சுங்க சேஞ்சஸாக கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை முடிச்சுட்டு
சன்செட் வியூ பாயிண்ட் சொல்லிட்டு அதுவும் நல்லா இருந்து அதை முடிச்சுட்டது பிரம்மரேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நந்தி பெரிய நந்தி அதெல்லாம் பார்த்தேன். ஸோ போகிற வழியில் அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இறங்கும்போது பஸ்வேஸ்வரா டெம்பிள்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தேன். இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு போக நந்தீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலும் நல்லா ஏன்ஷியன்ட் டேஸில் பில்ட் பண்ண கோயில், நல்லா இருக்குது பார்க்க. ஸோ அது பேக்ரவுண்டில் அந்த க்ளவுடு, பின்னாடி அந்த மலை அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் அப்புறம் முருகர் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்தது. எங்கேயுமே க்ரௌடு கிடையாது ஆக்சுவலாக. ஸோ வீக் டேஸ் அப்படி தான் இருக்கும். வீக்கெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா லாட் ஆஃப் க்ரௌடு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூர்லேருந்து டெய்லி பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா யஷ்வந்த்பூர்லேருந்து ஒரு பிரிலிம்ஸ் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 700 கொடுத்திங்கன்னா மார்னிங் கிளம்பி ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. அதில் என்னென்ன இதாகுன்னு பார்த்திங்கன்னா இந்த போகநந்தீஸ்வர் கோயில், அதுக்கப்புறம் வந்து சரம் விஸ்வேஸ்வரோட மியூசியம், அவருடைய பர்த் பிளேஸ், அப்புறம் அவருடைய சமாதி இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சிக்பல்லாப்பூரில் நைட்டு அந்த லைட் ஷோலாம் பார்த்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அரௌண்ட் 700 சம்திங் 700 to 800 சார்ஜ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். யஷ்வந்த்பூரில் டெய்லி பேசிஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெங்களூர் இருந்துக்கிட்டு ஓன் வெஹிக்கிள் இல்லாதவங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் அதில் நந்தி ஹில்ஸ் கவர் ஆகாது, இந்த 3 டெம்பிள் மட்டும் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அடுத்து தான் யோகநந்தீஸ்வரர் டெம்பிள் பார்த்துட்டு சரம் விஸ்வேஸ்வரோட மியூசியம் விசிட் பண்ணியிருந்தேன். அதுவுமே நல்லா இருந்தது. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்கக்கூட அப்படிமா சொல்லியிருந்தாங்க. பட் சின்ன கிளிப் மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அவருடைய சமாதி தான் பார்த்தேன். அதுவும் நல்லா இருந்தது. மோடிலாம் வந்து போயிருக்கார் போல். இவர் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்சுவலாக. இவர் பேரில் வந்து பெங்களூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது, சரம் விஸ்வேஸ்வரய்ய காலேஜ்னு சொல்லிட்டு. மெட்ரோவில் போனீங்கன்னா அது பார்க்கலாம். அதாவது விதானா சவுடாக்கு அடுத்த ஸ்டாப் நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு அப்படியே போன இடம் தான் சிக்பல்லாப்பூரில் இருக்க ஈஷா டெம்பிள். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போக ஒரு 1 hour அந்த மாதிரி தேவைப்படும். ஒரு 40 to 50 kilometers தான். பை பஸ்னாலும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, பட் டைமிங் தான். நான் பைக்கில் போனதுனால ஸோ எல்லாமே நான் அரௌண்ட் ஒரு 1:32 ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆகிட்டு அங்கே போய்ட்டு பார்த்துட்டு ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பைக்னா 20, கார்னால் 50 சம்திங் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே முடிச்சுட்டு அகைன் நான் பெங்களூர் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ நம்ம மார்னிங் நான் ஒரு 8:30 கிளம்பி நான் அகைன் ரீச் ஆகிறதுக்கு 4:35 கிட்ட ஆகிடுச்சு. அதுவுமே டிராஃபிக் ரிட்டர்ன் வரும்போது செம்ம டிராஃபிக். ஏன்னா பீக் ஹவர்ஸ், ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அதனால் அந்த டைமில் வரதுனால கொஞ்சம் இதுவாக இருந்தது.